பொறியியல் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளிட ஒதுக்கீடு வழங்கும் மசோதா சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தில் ஏற்கனவே மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு அமலில் உள்ளது. இந்நிலையில் பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மீன்வளம், சட்டம் மற்றும் பிற தொழிற்கல்வி படிப்புகளிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளிட ஒதுக்கீடு வழங்க முடிவு செய்யப்பட்டது. இந்த மசோதாவை தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கடந்த பல ஆண்டுகளாக உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை சந்திப்பதாகவும் அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்பு கிடைப்பதில்லை எனவும் கூறினார். சமத்துவத்தை கொண்டு வருவதற்காகவே இந்த உள் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பொறியியல், ஏழ்மை நிலை, அறியாமை, போதிய வழிகாட்டுதலின்மை காரணமாக அரசு பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களின் பெற்றோர்கள் தொழிற்கல்வி படிப்புகள் குறித்த விழிப்புணர்வினை குறைவாக பெற்றுள்ளனர். எனவே இதனை நன்கு ஆய்வு செய்து அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்த பல தீர்வுகளை பரிந்துரைத்ததோடு மட்டுமல்லாமல் தொழிற்கல்வி படிப்புகளுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10 விழுக்காட்டிற்கு குறையாமல் முன்னுரிமை வழங்கலாம் என ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. ஏற்கனவே மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு முன்னுரிமை வழங்கியது போல பொறியியல், வேளாண்மை, கால்நடை, மருத்துவம், மீன்வளம், சட்டம் போன்ற தொழிற்கல்வி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு அனைத்து இடஒதுக்கீட்டு பிரிவுகளிலும் 7.5 விழுக்காடு இடங்கள் முன்னுரிமையின் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்படுதல் வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டு அதற்கான சட்ட முன்வடிவு இந்த அவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ளிட ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு எதிர்க்கட்சியான அதிமுக ஆதரவு தெரிவித்தது. சட்ட முன்வடிவை ஒருமனதாக ஆதரிப்பதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, அரசு பள்ளியில் 40% மாணவர்கள் படிப்பதாகவும் அதில் 3.5% பேர் மட்டுமே உயர்கல்வியில் சேரும் நிலை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அனைத்து கட்சி உறுப்பினர்களின் விவாதத்தை தொடர்ந்து 7.5% உள்ளிட ஒதுக்கீடு மசோதா குரல் வாக்கெடுப்பின் மூலம் சட்டசபையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அந்த வைரஸ் நோய், வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்கு, கொலை, மிரட்டல் ஆகிய 2 வழக்குகளில் கைதான நடிகை மீரா மிதுனுக்கு ஒரு வழக்கின் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. சர்ச்சையின் நாயகியாக அறியப்பட்ட சூப்பர் மாடல் மீரா மிதுன் சமீபத்தில் பட்டியலின மக்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் ஜோ மைக்கேல் பிரவீன் என்பவர் கொடுத்த வழக்கிலும் மீரா மிதுன் கைது செய்யப்பட்டார். கொலை, மிரட்டல் விடுத்தல், ஆபாசமாக பேசுதல், பிறருக்கு தொல்லை தருதல், தகவல் தொழில்நுட்ப சட்டம் உட்பட 5 பிரிவின் கீழ் போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மீரா மிதுனை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போலீசார் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதனிடையே மீரா மிதுன் தரப்பில் இருந்து ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த எழும்பூர் நீதிமன்றம் எம்கேபி நகர் காவல் நிலையத்தில் பதிவாகியிருந்த வழக்குகளில் இருந்து மீரா மிதுனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மேலும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரிய போலீசாரின் மனுவையும் தள்ளுபடி செய்தது. டெல்லி பல்கலைக்கழகம் தமிழ் எழுத்தாளர் பாமா மற்றும் கவிஞர் கதிர்தாரணி ஆகியோரின் படைப்புகளை மீண்டும் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லி பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருந்த தமிழ் எழுத்தாளர் பாமாவின் சங்கதி மற்றும் தமிழ் கவிஞர் சுகிர்தாரணி அவர்களின் கைமாறு என்னுடல் ஆகிய மொழியாக்க படைப்புகள் நீக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். துறை பேராசிரியர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் மேற்பார்வை குழு ஆலோசனையின் பேரில் பல்கலைக்கழக நிர்வாகம் பாடங்களை நீக்கியிருப்பது ஒருதலை பட்சமானது எனவும் முதலமைச்சர் சாடியுள்ளார். பெண்கள் உரிமை, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை, மானுட மேன்மை குறித்து பல படைப்புகளை வழங்கி வரும் எழுத்தாளர் பாமா மற்றும் கவிஞர் சுகிர்தாரணி படைப்புகளை கட்சி, அரசியல், மதவாத கண்ணாடிகள் அணிந்து பார்க்கும் வழக்கத்தை கைவிட வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளார். நீக்கப்பட்ட பாடங்களை டெல்லி பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் மீண்டும் சேர்க்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் புதிதாக 10 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என சட்டப்பேரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் உரையாற்றிய அமைச்சர் பொன்முடி, தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான உயர்கல்வி வழங்குவதற்கும் மாணவர் சேர்க்கை விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்துவதற்கும் 10 புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்படும் என அறிவித்துள்ளார்.
அதன்படி விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர், ஈரோடு மாவட்டம் தாளவாடி, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம், திருநெல்வேலி மாவட்டம் மானூர், திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், தருமபுரி மாவட்டம் ஏரியூர், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, வேலூர் மாவட்டம் சேர்க்காடு ஆகிய 9 இடங்களில் இருபாலர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளும், திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் தொடங்கப்படும் என கூறியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் பேசிய கலசப்பாக்கம் தொகுதி திமுக எம்எல்ஏ சரவணன், திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரிக்கு கலைஞர் அரசு கலைக்கல்லூரி என பெயர் இருந்ததாகவும் அதனை தற்போது பின்பற்றப்படாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார். இவரது கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் ஒப்புதலோடு திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரிக்கு கலைஞர் அரசு கலைக்கல்லூரி என பெயர் சூட்டப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்தார். கேரள மாநிலத்தில் பண்டிகையால் தொற்று அதிகரித்தது போன்று நம் மாநிலத்திலும் நிகழாமல் இருக்க அடுத்த 10 நாட்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மருந்து சேமிப்பு கிடங்கை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அண்டை மாநிலங்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு பண்டிகை நாட்களில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களில் இருந்து நாள்தோறும் பக்கத்து மாநிலங்களில் சென்று வருபவர்களுக்கு 100% தடுப்பூசி செலுத்துவதை உறுதி செய்ய மாவட்ட ஆட்சியரும் அறிவுறுத்தியுள்ளதாகவும், 3ஆம் அலை வந்தாலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க சுகாதாரத்துறை தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். கூடுதலாக கம்மியாக இருந்தாலும் நோய் தொற்று வீதம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் இந்த நிறைய நிகழ்ச்சிகள் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்கோம். தற்பொழுது அடுத்த 10 நாட்களில் மிகவும் கூடுதல் கண்காணித்து செயல்படணும். பக்கத்தில் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் ஏற்பட்ட நிகழ்வுகள் மாதிரி நம்ம இடத்துலையும் ஏற்படாமல் இருக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்க சொல்லி அறிவுறுத்து. ஆந்திர மாநிலம் சித்தூர் அருகே கடன் தொல்லை காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் புதத்துறை அடுத்த ராசாபாலம் கிராமத்தை சேர்ந்தவர் சங்கரையா குருமா தம்பதி. இவர் தமது மகன்கள் சதீஷ், வினய் ஆகியோருடன் வசித்து வந்தனர். இந்நிலையில் சதீஷ் தனது சொந்த கிராமத்தில் ஒருவரிடம் கடன் வாங்கிய நிலையில் அதை திருப்பி கொடுக்க முடியாததால் ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் ஊரை விட்டு வெளியேறியதாக தெரிகின்றது. எங்கு தேடியும் அவர் கிடைக்காததால் தாய் தந்தரிடம் சதீஷ் பெற்ற கடன் குறித்து கேட்டு தொல்லை கொடுத்ததாக தெரிகின்றது. தனது மகனை தேடி தருவதாகவும் சிறிது காலம் பொறுத்து கொள்ளும்படியும் பெற்றோர் கூறியுள்ளனர். ஆனால் கடன் கொடுத்தவர் அநாகரிகமாக பேசியதால் மன உளைச்சிருந்த குடும்பத்தினர் பயிர்களுக்கு பயன்படுத்தும் பூச்சிக்கொல்லி மருந்தை அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து புத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகன் பெற்ற கடனுக்காக தாய் தந்தை உள்ளிட்ட 3 உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். சென்னை ஆழ்வார்பேட்டை உள்ள கட்சி அலுவலகத்தில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது குறித்து மாநில செயலாளர்கள் மற்றும் மண்டல செயலாளர்களுடன் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்தினார். கட்சியின் கட்டமைப்பு ரீதியாக தற்போது உள்ள நிலை, தற்போதைய சூழலில் உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதால் ஏற்படக்கூடிய சாதக பாதக அம்சங்கள் குறித்தும் கமல்ஹாசன் கேட்டறிந்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் மதிமுக தனித்து போட்டியிட வேண்டுமென நிர்வாகிகள் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகின்றது. இதையடுத்து கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன், விரைவில் நடைபெறவிருக்கும் 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலிலும் மக்கள் நீதி மய்யம் பங்கேற்பது உறுதி என்றும், உள்ளாட்சி தேர்தலில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதை அறிந்து அதற்கேற்ப தேர்தல் அறிக்கை தயார் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் தங்களோடு கூட்டணி வைக்க விரும்புவோர் வரலாம் என்றும் கமல்ஹாசன் அழைப்பு விடுத்துள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழாவை ஒட்டி நாளை முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆவணி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகின்றது. ஆனால் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கையாக நாளை முதல் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆகம விதிப்படி பக்தர்கள் இன்றி ஆவணி திருவிழா நடைபெறும் என தெரிவித்துள்ள கோவில் நிர்வாகம், திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தும் கோவிலின் உள்பிரகாரங்களிலே நடைபெறும் என்றும், திருவிழாவின் நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக பக்தர்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.
சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாத காரணத்திற்காக இன்று ஒரே நாளில் 1,36,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 15 மண்டலங்களிலும் பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றுவது குறித்து ஆய்வு செய்ய சிறப்பு அமலாக்க குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மக்கள் அதிகம் கூடும் வணிக வளாகங்கள், சந்தை, பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் விதிகளை பின்பற்றாதோருக்கு அபராதம் விதிக்கப்படுகின்றது. அவ்வகையில் இன்று மட்டும் 1,36,000ம் அதிகபட்சமாக பெருங்குடி மண்டலத்தில் 23,200 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராம பகுதியில் விவசாய நிலங்களில் உலாவரும் ஒற்றை காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாறை மற்றும் கூக்கால் பகுதியில் ஒற்றை காட்டு யானை ஒன்று புகுந்து அங்குள்ள விளை நிலங்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சமடைந்துள்ளனர். எனவே மேல்மலை பகுதியில் காட்டு யானையை கண்காணிக்க கூடுதல் வனக்காவலர்களை நியமிக்க வேண்டும் எனவும் காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 2 ஆண்டுகள் பணி செய்ய வேண்டும் என்ற விதியை மீறிய சென்னை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடமிருந்து 50 லட்சம் ரூபாய் அபராதம் வசூல் செய்ய மருத்துவக் கல்வி இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நரம்பியல், இதயவியல் போன்ற சிறப்பு பிரிவு மருத்துவ படிப்புகள் பயிலும் மாணவர்கள் அந்த மருத்துவமனைகளில் 2 ஆண்டுகள் கட்டாயம் பணிபுரிய வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் 3 ஆண்டு படித்து முடித்த பிறகு 2 ஆண்டுகள் பணிபுரிவதற்கான கலந்தாய்வை மாணவர்கள் சிலர் புறக்கணித்துள்ளனர். குறிப்பாக வெளிமாநில மாணவர்கள் அதிகம் பேர் இதுபோன்ற பயிற்சி மருவத்தை மேற்கொள்ளாமல் புறக்கணித்திருப்பது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இவ்வாறு பணியை புறக்கணித்த மாணவர்களின் விவரத்தை கண்டறிந்து 50 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்க அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட 1.5 கிலோ தங்கத்திற்கு 9 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஸ்கேனர் கருவி மூலமாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு வந்த இருவரின் பைகளில் உரிய ஆவணங்களின்றி கிலோ கணக்கில் தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து விசாரணை நடத்தியதில் இருவரும் சென்னை சூளைமேட்டை சேர்ந்த லெப்பை தம்பி முகமது ரியாஸ் என்பதும் மயிலாடுதுறையில் செயல்பட்டு வரும் பிரபல நகைக்கடைக்கு நகைகளை எடுத்து செல்வதும் தெரிய வந்தது. இதனையடுத்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தங்கத்திற்கு 9.16 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர். ஆன்லைன் மூலம் அபராதம் செலுத்தப்பட்ட பிறகு நகைகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுகிறது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வசதிகளுடனான பேருந்துகளின் விலை எவ்வளவு என்றும் உயர்நீதிமன்றம் வினவியுள்ளது. மேலும் இது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை 4 வாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மாற்றுத்திறனாளிகள் அணுகும் வகையில் பேருந்துகள் கொள்முதல் செய்ய வங்கிகளிடம் உதவி கோரப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிம்பு நடிப்பில் உருவாகி வரும் வெந்து தணிந்தது காடு படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு திருச்செந்தூர் பகுதியில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. ஆனால் நடிகர் சிம்புவுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக படப்பிடிப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்போது பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்பட்டதைத் தொடர்ந்து படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. இதனை தமது ட்விட்டர் பக்கத்தில் புகைப்படத்துடன் தெரிவித்துள்ள சிம்பு, கடும் இருட்டான இரவுக்கு பின் ஒளி பிறக்கும் என எப்பொழுதும் நம்புவதாகவும் நன்றி இறைவா எனவும் குறிப்பிட்டுள்ளார். 45 கோடி கடன் வாங்கி தருவதாக கூறி 2,38 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை அண்ணா நகரில் ராம்சரண் என்ற நிறுவனத்தை நடத்தி வருபவர் கௌசிக் பலிச்சா. இவர் நாளிதழ்களில் பார்த்த விளம்பரத்தை வைத்து தியாகராஜன் என்பவரை அணுகி ரூபாய் 45 கோடி கடன் பெற முயன்றுள்ளார். இதையடுத்து தியாகராஜன் 45 கோடி ரூபாய் கடன் பெறுவதற்கு சான்றிதழ்கள் உள்ளிட்ட பல்வேறு நடைமுறைகளுக்காக 2,38 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். ஆனால் கடன் பெற்று தராமல் தியாகராஜன் ஏமாற்றி வந்துள்ளார்.
இதேபோன்று மும்பையை சேர்ந்த திரு குருச்சரன் வீரேந்திர பண்டாரி என்பவருக்கும் லோன் வாங்கி தருவதாக கூறி 1,50,00,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு ஏமாற்றியதால் மும்பை போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தியாகராஜன் கைது செய்யப்பட்டு மும்பை சிறையில் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் சங்கர் ஜிவால் உத்தரவின் பேரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மும்பை சென்று தியாகராஜனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் கடனா நதி வனப்பகுதியில் காட்டு யானைகள் தோட்டங்கள் மற்றும் வயலுக்குள் புகுந்து பயிர்களை நாசமாக்கி வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பெத்தான்பிள்ளை குடியிருப்பு, பங்களா குடியிருப்பு, சிவசேலம் கிராமங்கள் அமைந்துள்ளன. இங்கு காட்டுப்பன்றி, கரடி, மிளா, சிறுத்தை, யானை உள்ளிட்ட மிருகங்கள் ஊருக்குள் நுழைவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக கடையம் வனசரக பகுதியில் தொடர்ந்து கரடிகள் தொல்லை இருந்து வந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை பங்களா குடியிருப்பின் பகுதியில் விளைநிலங்களில் வனப்பகுதியிலிருந்து நுழைந்த காட்டு யானை கூட்டம் மாந்தோட்டம் மற்றும் நெல் வயல்கள் இறங்கி பயிர்களை நாசப்படுத்தி சென்றுள்ளன. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுத்து காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியா முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 80 லட்சம் டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 46,000 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் 58% பாதிப்பு கேரளாவிலும் 16% பாதிப்பு மகாராஷ்டிராவிலும் பதிவாகியுள்ளதாக கூறினார். கேரளாவில் 1 லட்சம் பேரும், மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திராவில் 10,000க்கும் மேற்பட்டோரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டார். பல்வேறு மாவட்டங்களில் இருந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாக பார்க்கலாம். புதுக்கோட்டை அருகே இரவல் வாங்கிய செல்போனை திருடிய இளைஞர் கையும் களவுமாக சிக்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. புதுக்கோட்டை ராணியார் அரசு மருத்துவமனை அருகே நின்றிருந்த முஜிபூர் ரகுமான் என்பவரிடம் அவ்வழியே சென்ற முருகேசன் என்ற இளைஞர் அவசரமாக ஒரு வீட்டில் பேச வேண்டும் என கூறி செல்போனை வாங்கி கண்ணிமைக்கும் நேரத்தில் செல்போனுடன் ஓடியுள்ளார். உடனடியாக முஜிபூர் ரகுமான் அருகிலிருந்த செல்போன் கடையில் விவரத்தை கூறி இருக்கிறார். இதை அறிந்த கடை உரிமையாளர் தமிழ்நாடு செல்போன் விற்பனையாளர் சங்கத்தின் வாட்ஸ்அப் தளத்தில் விவரத்தை பதிவிட்டுள்ளார். அப்போது புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள செல்போன் கடையில் முருகேசன் செல்போனை விற்கும் போது கையும் களவுமாக பிடிபட்டார். பின் உடனடியாக முருகேசனை அப்பகுதி மக்கள் போலீசில் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே அரசு மது பாட்டில்களை வீட்டில் வைத்து கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்தனர். அந்தியூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வீட்டில் வைத்து அரசு மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அந்தியூர் அடுத்த செம்புலி சாம்பாளையம் அருகே பெருமாள் என்பவரின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 60 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே சவுக்கு கட்டை ஏற்றி சென்ற லாரி மின்கம்பத்தில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. புதுச்சேரியிலிருந்து கோவாவிற்கு சவுக்கு கட்டைகளை ஏற்றி சென்று கொண்டிருந்த லாரி மயிலம் அடுத்து பெரமண்டூர் கூட்டு சாலை அருகே எதிர்பாராத விதமாக சாலை ஓரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுடன் 2 மின்கம்பங்கள் சேதமடைந்து மின் ஒயர்கள் அருந்து கீழே விழுந்தன. மேலும் விபத்தில் லாரி ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். ராஜபாளையம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் பால் வியாபாரி பரிதாபமாக உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் தேனியிலிருந்து தென்காசி நோக்கி சரக்கு ஏற்றி வந்த லாரி எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சோழசேரி பகுதியைச் சேர்ந்த பால் வியாபாரி அந்தோணி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் அன்னை தெரசாவின் 111வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் வைதேகி விஜயகுமார் தலைமை தாங்கி பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அன்னை தெரசாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதையடுத்து பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகள் அன்னை தெரசாவின் கொள்கைகளை நினைவு கூர்ந்து அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பகுதியில் உள்ள துரைசாமி நகரில் வாகை மரத்திலிருந்து திடீரென தண்ணீர் வந்ததை மக்கள் ஆச்சரியமுடன் பார்வையிட்டு சென்றனர். பழங்காநத்தம் பகுதி அருகாமையில் உள்ள துரைசாமி நகர் சாலை ஓரத்தில் உள்ள
வாகை மரத்தில் திடீரென தண்ணீர் வருவதாக கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்தினர் குவிந்தனர். இதிலிருந்து ஒரு சிலர் தங்கள் வீட்டிற்கு தண்ணீரும் எடுத்துச் சென்றனர். இந்நிலையில் சிறிது நேரத்தில் தண்ணீர் தானாகவே நின்று போனது. இந்நிகழ்வு அப்பகுதியில் அதிசயமாக பார்க்கப்பட்டது. திருச்சி மீன் சந்தையில் ஃபார்மாலின் தடவிய 350 கிலோ மீன்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உறையூர் லிங்கம் நகரில் உள்ள மீன் சந்தையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இன்று அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 5 மொத்த விற்பனையாளர்கள், 9 சில்லறை கடைகள், 3 கண்டெய்னர் லாரிகள் உள்ளிட்டவைகளில் 350 கிலோ ஃபார்மாலின் தடவிய மீன்களும் 300 கிலோ கெட்டுப்போன மீன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து கெட்டுப்போன மீன்கள் வைத்திருந்த கடை உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.